ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கிய வகையில் இந்தியாவுக்கு 2022 மே மாதம் முதல் 2025 மே மாதம் வரை $17.2 மில்லியன், அதாவது 1,49,980 கோடி ரூபாய் சேமிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கவில்லை என்றால் இந்த காலகட்டத்தில் மட்டும் மொத்த இழப்பு 15,29,000 கோடியாக இருந்திருக்கும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஆண்டுக்கு 96,923 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும். மத்திய அரசின் இந்த நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது என அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் ஜெயபால் கூறியது என்னவென்றால், நாடு சுதந்திரம் பெற்றது முதல் தற்பொழுது வரை 78 ஆண்டு காலமாக நம்பிக்கையுரிய நட்பு நாடாக ரஷ்யா இருந்து வருகிறது. அன்று முதல் இன்று வரை வர்த்தக உறவு மற்றும் நாட்டின் பாதுகாப்புக்கு உரிய உதவிகளால் இந்த உறவு தொடர்ந்து வலுவடைந்து வருகிறது. இந்தியா சுதந்திரம் பெற்று 44 ஆண்டுகளுக்கு பின், அதாவது 1991 முதல் அமெரிக்காவுடன் வர்த்தக உறவு மேற்கொண்டு வருகிறது. இந்திய ஏற்றுமதியில் 17.90% அமெரிக்காவின் பங்காக உள்ளது. அதே சமயம் அமெரிக்காவின் மொத்த விற்பனையில் இந்தியாவின் பங்கு வெறும் 2.7% மட்டும்தான் ஆகும். அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி 7.46 லட்சம் கோடி ரூபாயாகும் மற்றும் இறக்குமதி 3.56 லட்சம் கோடி ரூபாய்க்கும் 2024-25 இந்தியா வர்த்தகம் செய்துள்ளது. நாம் அமெரிக்காவுக்கு அதிக அளவு ஏற்றுமதி செய்வது வைரம் ஆகும். இது 89,000 கோடி மற்றும் மருத்துவ சாதனங்கள் 64,000 கோடி, மேலும் பெட்ரோலிய பொருள்கள் 42,000 கோடி, நகைகள் 32,000 கோடி, அரிசி 9,000 கோடி, வாகன உதிரிப்பாகம் 7,000 கோடி, ஆடைகள் 6,000 கோடி, ரசாயனம் 5,000 கோடி, இயந்திரங்கள் 4,000 கோடி, விவசாய சாதனங்கள் 3,000 கோடி ஆகும். அமெரிக்காவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்வது விமான உதிரிப்பாகம் 74,000 கோடி, மருந்து மற்றும் மருத்துவ சாதனங்கள் 49,000 கோடி, இராணுவம் பாதுகாப்பு உபகரணங்கள் 38,000 கோடி, பெட்ரோலிய பொருள்கள் 33,000 கோடி, பொறியியல் சாதனங்கள் 22,000 கோடி, பிளாஸ்டிக் பொருள்கள் 18,000 கோடி, வாகன உதிரிப்பாகங்கள் 16,000 கோடி, ரசாயன உரங்கள் 12,000 கோடி, சோலார் எரிசக்திக்கு 9,000 கோடி, தோல் பொருள்களுக்கு 6,000 கோடி வர்த்தகம் செய்கிறோம். நமது நாட்டில் அந்நிய செலாவணி அதிகமாக செலவிடுவது கச்சா எண்ணெய்களுக்கே ஆகும். நாள் ஒன்றுக்கு 58 லட்சம் பீப்பாய் தேவை. மொத்த தேவையில் 88% இறக்குமதி செய்கிறோம். இதில் இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்த நாடுகளில் ஜூலை 2025 மாதம் ரஷ்யா 15,29,000, ஈரான் 9,15,000, சவுதி அரேபியா 6,83,000, எமிரேட்ஸ் 4,61,000, அமெரிக்கா 3,72,000 பீப்பாய்கள் ஆகும். ஜூன் 2025 ரஷ்யாவிடம் 21,04,000 பீப்பாய்களும் 3,03,000 பீப்பாய்களும், ஜூலை மாதம் ரஷ்யாவிடமிருந்து 15,29,009 பீப்பாய்களும், அமெரிக்காவிடமிருந்து 3,72,000 பீப்பாய்களும் வாங்கியுள்ளோம். கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய்க்கு சர்வதேச சந்தை விலை 5,871 ஆகும். ரஷ்யா 5,232 ரூபாய்க்கு இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயை தருகிறது. சர்வதேச விலையை விட ரஷ்யாவில் 683 ரூபாய் விலை குறைவாக இருக்கிறது. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கிய வகையில் இந்தியாவுக்கு 2022 மே மாதம் முதல் 2025 மே மாதம் வரை $17.2 மில்லியன், அதாவது 1,49,989 கோடி சேமிப்பு ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கவில்லை என்றால் இந்த காலகட்டத்தில் மட்டும் மொத்த இழப்பு 15,29,000 கோடியாக இருந்திருக்கும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது.
ஆண்டுக்கு 96,923 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும். ரஷ்யாவிடம் நாம் வாங்காமல் பிற நாடுகள் வாங்கியிருந்தால் தேவை அதிகரித்து புள்ளிவிவரங்களின்படி குறைந்தது 870 ரூபாய் பீப்பாய் ஒன்றுக்கு விலை உயர்ந்து இருக்கும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக அந்நிய செலாவணி இருப்பு கடந்த 5 ஆண்டு காலமாக கணிசமாக உயர்ந்ததுடன் வேளாண் துறை மற்றும் நாட்டின் மொத்த தொழில்துறையில் 95% உள்ள சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்களின் நலனையும் 145 கோடி மக்களின் எரிசக்தி தேவையை கருத்தில் கொண்டு மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியதாக அனைவரும் தெரிவிக்கின்றனர். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் தொழில் முனைவோர்களுக்கு 25% வரி என்று இருந்திருந்தால் கூட நம் மக்கள் போட்டியிட்டு இருப்பார்கள். ஆனால் 50% என்ற அறிவிப்பு கடும் சவால் என்பதால் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ள நிதி இழப்பை அரசே ஏற்று சலுகைகள் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த வீடியோவானது உங்களுக்கு சிறிதளவேனும் பயனுள்ளதாக இருந்திருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.